நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மாறன் வந்து வீரா கழுத்துல தாலி கட்டுனாங்கல்ல, அது வந்து டிவி சேனலு, நியூஸு எல்லாத்துலயுமே பரபரப்பா பரவிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்த்துட்டு 2 பேர் குடும்பத்திலயும் பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. பூகம்பமே வெடிச்சிருச்சு அப்படி தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ராமச்சந்திரன் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் ராகவா அந்த டிவிய போடுறா, ரொம்ப தலைவலிக்கு டென்ஷனா இருக்கு. அதையாவது கொஞ்ச நேரம் பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து டிவி ஆன் பண்றாங்க. டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல் வைக்காங்க. அதில பார்த்தா சென்னையில் ஒரு பயங்கரமான பரபரப்பு. அதாவது ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. திரைப்பட பாணியில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. பார்த்தோம்னா அதில வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து வீராக்கு தாலி கட்டுற சீனை வீடியோவா போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெண் ஒருத்தியோட விருப்பம் இல்லாமயே வந்து அந்த பையன் வந்து பின்னாடி நின்னுகிட்டு இருந்தான். யாருக்குமே தெரியாம வந்து டக்குன்னு வந்து தாலிய கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் வேற போடுறாங்க. அதில வந்து வள்ளி வேற சொன்னாங்கல்ல, "மறா கட்றா தாலிய" அப்படிங்கிற மாரி மாசா சொன்னாங்கல்ல, அந்த சீன்லாம் வந்துகிட்டு இருக்கு. அத பார்த்தோனே ராமச்சந்திரனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். வள்ளி வேற பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வள்ளி மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. திரும்பி ஒரு முறைச்சாங்க பாருங்க. வள்ளி என்ன செய்றதுன்னு தெரியல. அமைதியா இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இங்க தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா, நம்ம வீராவோட ஃபேமிலியும் டிவி ஆன் பண்றாங்க. அதுலயும் அதே நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது வீராக்கு வந்து மாறன் தாலி கட்டுனாங்கல்ல, அந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு அவங்க பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அங்கிட்டு பார்த்தா நம்ம பிருந்தா நல்லா பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "ஐ சூப்பரா இருக்கு கல்யாணம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கண்மணிக்கு வயிறே எரிய ஆரம்பிச்சிருது. என்னடா இது, இங்கே பார்த்தீங்களா அம்மா அவன் தாலி கட்டினான். அப்போயாவது வந்து மண்டபத்தில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க, ஊர் மக்கள் வந்தவங்க ஒரு 4, 5 பேருக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே எடுத்து கொண்டு போய் அவன் டிவி சேனல், நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீராவோட கல்யாணம் வந்து உலகம் பூரா பார்த்துட்டாங்க. உலகம் பூரா வந்து நம்ம வீராவை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் டிவி சேனலில் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீராவுக்கு வந்துச்சு ஒரு கோவம். டக்குன்னு ரிமோட் எடுத்தாங்க, டிவி ஆஃப் பண்ணாங்க. அந்த ரிமோட்டை டம்முன்னு டேபிள்லேயே ஒரு உடச்சிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு நடந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. போய் அங்கே கட்டிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் வந்து கடுப்புலே இருக்காங்க. என்ன இவன் இப்படி பண்ணி வச்சிட்டானே, அவளோட கழுத்தில் தான் தாலி கட்டினா, அந்த பிரச்சனையை முடிச்சிடுவோன்னு பார்த்தா இப்போ டிவியில் வேறு வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே யோசிச்சுட்டு வந்து ராமச்சந்திரன் வந்து சாப்பிடாமே இருந்துடுறாங்க. வள்ளிக்கு வந்து மனசு கேட்கல. சரி அண்ணன் சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு வராங்க. போட்டு வந்துட்டு, "அண்ணே இந்தாண்ணே சாப்பிடுண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடை கொடுக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் ஆல்ரெடி கடுப்பில் இருக்காங்க. டக்குன்னு அந்த பிளேட்டில் உள்ள அந்த சாப்பாடை தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்சு பார்த்தா அது வந்து அங்கே கூட சிதறிடுது. "உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேசி என் மனசை மாற்றி அவனை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. போய் ஒழுங்காக அவன் வேலையை பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "அண்ணே நான் என்ன பண்ணேன், சாப்பிட தானே சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "உன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல, நீ கிளம்பு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.